சென்னை கத்திப்பாரா பாலத்திற்கு கீழுள்ள அர்பன் ஸ்கொயர் பகுதியில் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். சென்னையில் தொடர்ந்து பல்வேறு முக்கிய சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக இருப்பதாக பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதில் ஒரு பகுதியாக சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய நேரு சிலைக்கு பின்புறம் அர்பன் ஸ்கொயர் என்ற உணவு விடுதிகள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மிகுந்த மோசமான நிலையில் இருப்பதாக தகவல் வந்தது. அந்த அடிப்படையில் அங்கு சென்று பார்த்த பொழுது சாலைகள் மிகவும் மோசமாக குண்டும் குழியுமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக கற்கள் பெயர்ந்து அந்த பகுதிகளில் பேரிகார்டுகள் கூட ஒரு புறம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் அனைத்துமே சாலைகள் குண்டும் குழியுமாக மிகுந்த மோசமான நிலையில் இருக்கிறது. இரவு நேரத்தில் இந்த பகுதி மிகவும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதியாக கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே அங்கு உணவு விடுதிகள் அதிகமாக செயல்படுகின்றன. பொதுமக்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் அந்த பகுதிக்கு நேரத்தை செலவிடுவதற்காக வரக்கூடிய நிலையில் அந்த பகுதி வழியாகவும் இருக்கிறது. காலை நேரங்களில் பல்வேறு வாகனங்கள் அந்த பகுதியில் செல்வதையும் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தார் சாலைகள் பெயர்ந்து கற்கள் குவிந்து மேடு பள்ளமாக இருக்கும் நிலையில் கார்களும் சரி, இருசக்கர வாகனங்களும் மிகுந்த சிரமப்பட்டு அந்த சாலையை கடப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை காரணமாக அவ்வப்போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த மழை காலங்களில் எல்லாம் ஏற்படக்கூடிய இந்த சாலை பள்ளங்கள் போன்ற இடங்களில் மழைநீர் தேங்குவதால் அந்த நேரத்திலும் அதிகப்படியான வாகன ஓட்டிகள் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். இதனை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் கவனத்தில் கொண்டு அதனை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலை மோசமாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.